புரட்டாசி மாதம் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சிக்கன் பிரியாணியோட அதே டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி நல்லா உதிரியாக குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்து 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 4 பச்சை மிளகாய் கீராமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 தக்காளி இது கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்க மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் ரைஸ்க்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து 1/2 kg அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 விசில் விட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பிரியாணியோட கத்திரிக்காய் ரெசிபி வேணும்னா பிரிஞ்சால் கிரேவின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.